கண்டிப்பா எங்க கட்சிக்கு என்று சுயமரியாதை பற்றி அவர்களுக்கு தெரியாததா? நான் அதை சொல்லணுமா அவங்களுக்கு? நேர்மைக்கான அக்னி பரீட்சை, நேர்மைக்கு அக்னி பரீட்சை கிடையாது. நேர்மை தீ போன்றது, அந்த தீ பரவட்டும். என்ன நெருக்கடின்னு கேட்காதீங்க. நீங்களா புரிஞ்சுக்கணும், நீங்க தானே போய் சொல்லணும். வெல்லவில்லை என்று சொன்னது மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, அரசியல் தான் தோற்கடித்தது. நேர்மைக்கான அக்னி பரீட்சை, நேர்மைக்கு அக்னி பரீட்சை கிடையாது. கற்புக்கே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் நார்கள். நேர்மை தீ போன்றது, அந்த தீ பரவட்டும். 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தீங்க, சுமூகமா நடந்துச்சுன்னு சொன்னீங்க. அது என்ன நெருக்கடி? இந்த மாதிரி நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு, கட்சிக்கு இல்ல. அதனால என்ன நெருக்கடின்னு கேட்காதீங்க. நீங்களா புரிஞ்சுக்கணும், நீங்க தானே போய் சொல்லணும். நீங்க சொல்லும் போது அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டா அது கவலைக்கிடமாயிடும், சந்தோஷமான மியூசிக் போட்டா சந்தோஷமா ஆயிடும். கண்டிப்பா எங்க கட்சிக்கு என்று சுயமரியாதை பற்றி அவர்களுக்கு தெரியாததா? நான் அதை சொல்லணுமா அவங்களுக்கு? அவங்களுக்கு தெரியும். என்னை அவர்கள் பெரும் மரியாதையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் இவர்களுடன் நிற்பதை பெருமையாக மட்டுமல்ல, கடமையாகவும் நினைக்கிறேன்.